எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு. இது முதல் 1 மணி நேரம் காலையில் நீங்க ஃபர்ஸ்ட் 1 hour கர்த்தர் கையில் கொடுத்துருக்கணும். முதல் 1 மணி நேரம் நீங்க எப்ப எழுந்திருப்பீங்களோ அந்த முதல் 1 மணி நேரம் யார் கையில் கொடுக்கணும்? கர்த்தர் கையில் கொடுத்துடணும். உட்காந்து சோதனை பண்ணுவீங்களோ, துதிப்பீங்களோ, பாட்டு பாடுவீங்களோ, பைபிள் வாசிப்பீங்களோ, ஃபர்ஸ்ட் 1 hour அந்த 1 hour நீங்க கர்த்தர்கிட்ட கொடுத்து பாருங்க. அந்த 1 hourல நீங்க என்ன துதிக்கிறீங்களோ, என்ன சோதனம் பண்றீங்களோ, என்ன வேதவசனம் வாசிக்கிறீங்களோ, அது நாள் முழுவதும் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இதுதான் தேவனோட சஞ்சரிக்கிற அனுபவத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப சிம்பிளா சொன்ன விஷயம் தான். காலையில எழுந்திருச்சு நல்லா படியும்பாங்க. எதுக்காக படிக்கணும்? படிச்சா அது அப்படியே மனசுல பதியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதைத்தான் நம்ம பைபிள் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். இது ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுதான். ஃபர்ஸ்ட் 1 hour கர்த்தர் கையில கொடுத்துருங்க. அந்த 1 hour நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் தேவனோடு கூட அந்த வருகையில போகிறதுக்கான முதல் பேசிக் காரியத்தை பெற்றுக்கொள்ள